ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, காவேரி கொண்டு வந்து விஜய் வீட்டில் விடும்போது மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவர் சாரதாவும் விஜயும் வந்து கிண்டல் அடித்து சிரிச்சுன்னு இருப்பாங்க. காவேரி வந்து கோவத்தில் உள்ளார போயிருப்பாங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். அவங்க காவேரி வந்து கடுப்பாய் கம்முன்னு உள்ளே உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா யமுனாவும் கங்காவும் தான் வந்து கால் பண்ணுவாங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சும்மா தாண்டி கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கங்கா பேசுவாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான், என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எவ்வளோ டயர்டாக இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஸ்கூலுக்கு போகல, வேறு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், அதுதான் ரொம்ப அலைச்சல் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கங்கா கேட்பாங்க. இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற ஒரு பையனை போய் பார்த்துட்டு வந்தேன் மேட்ரிமோனி மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எல்லா விஷயத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேருமே வந்து கேட்குறாங்க. கடைசியில் அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, என்ன அந்த பையன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து அப்பாடா பரவாயில்லையே, அந்த பையன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி தான் வந்து கங்கா வந்து மனசுக்குள்ளே நினைப்பாங்க. எவ்வளோ ஒரு கடுப்பாக இருந்து நான் எவ்வளோ அந்த பையன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்கிறேன், அம்மாவும் இந்த ஆளும் சேர்ந்துக்கிட்டு என்னை எப்படி கிண்டல் பண்ணி பேசுனாங்க தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, ஏண்டி அவர் ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பார், ஆளை பார்த்தா ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஆளை பார்த்தாலாம் தெரியாது, பழகி பார்த்தா தான் தெரியும், அந்த ஆள் எவ்வளோ ஒஸ்ட்டு தெரியுமா, இதில் அம்மாவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து விஜய்க்கு வந்து அந்த பொண்ணை பார்க்கணும், எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கணுன்றது தான் வந்து பேசி வச்சுக்கிட்டு மேட்ரிமோனியில் அப்படி தான் பார்த்துட்டுருக்குறோம். ஆனால் வந்து எனக்கு அந்த பொண்ணு வந்து என் விஜய்கிட்ட பேசும்போது அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஆனால் எனக்கு ஏன் அது எரிச்சலாக இருக்குதுன்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு காவேரி சொல்லுவாங்க. உடனே கங்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஏன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உனக்கு விஜயை பிடிச்சிருக்குது, அதனால தான் வந்து அந்த மாதிரி உனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசி வச்சதுனால தான் பழகணும் பேசணும், அது மற்றபடிலாம் எனக்கு எதுவும் கிடையாது, அந்த மாதிரிலாம் சத்தியமாக யோசிக்காது, அந்த ஆள் கேரக்டரே சரி கிடையாது, எனக்கும் அந்த ஆளுக்கு செட்டாக ஆகாது அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. இவங்க காவேரி வந்து எப்போ பார்த்தாலும் சும்மா அவர் நல்லவர் அவர் அந்த புராணத்தையே பாடாதீங்க, தயவுசெய்து ஃபோனை வச்சு தொலைங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வைப்பாங்க. உடனே வந்து இவங்க காரில் பேசின வந்தது வந்து யோசிச்சு பார்ப்பாங்க காவேரி, ஒருவேளை எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குது, அவங்க கேரக்டர் கொஞ்சம் எனக்கு ஒத்து போகும் தான் நினைக்கிறேன், நான் எனக்கு இன்னும் செட் ஆகிடும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து காவேரியை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக பேசிட்டு வருவார் இல்லைங்களா, அதை வந்து அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதுன்னும் போது நம்ம எதுக்கு வந்து அவரை வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. உடனே வந்து அந்த பொண்ணுக்கிட்டையும் பேசுனதில் வந்து எனக்கு தான் பிடிச்சிருக்குது, அவருக்கும் தான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பொண்ணும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு உடனே கங்கா வந்து, ஏன்னா உனக்கு அவரை பிடிச்சிருக்குது இல்லை, அதனால தான் வந்து உனக்கு பொசசிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து கங்கா சொன்னது இல்லை. இது 3த்தையுமே யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, உடனே விஜய் பார்க்க வந்த பொண்ணுக்கிட்ட கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஆளுங்களை வந்து பேச சொல்லி சொன்னீங்களே, என்றைக்கு பேச சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவாள், நீங்கள் எதுக்கு அவர் சொல்கிறதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நாளைக்கே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க, அவருக்கு பிடிச்சதுனால தானே அவர் உங்ககிட்ட அப்படி பேசினார், அதனால் நான் இந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன், நீங்கள் நாளைக்கே போயிட்டு அவங்க வீட்டில் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தது விஜய் வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டுருப்பார். அவர் தான் அதை யோசிச்சுட்டுருப்பார், நம்ம இன்றைக்கி ஓவராகவே போயிட்டோமோ, இன்றைக்கி ஓவராகவே அவளை வந்து கோவப்படுத்திட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு வருவார். காரில் நடந்தது வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம கொஞ்சம் ஓவராக போயிட்டோன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி, அதனால தான் காவேரி வந்து இந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்கிறா, இதே மாதிரி விட்டானா அதுக்கப்புறம் சுத்தமாக பேசாத போயிடுவா, நம்ம ஒரு வாய்ஸ் நோட்டாக அதை அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லி, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட காரில் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுனது, வீட்டில் வந்து நானும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து உங்களை கிண்டல் பண்ணது எல்லாத்துக்குமே சாரி கேட்டுக்கிறேன், ஏதோ ஒரு விளையாட்டில் தான் செஞ்சேன், நீங்கள் இந்த அளவுக்கு
அது தப்பாக எடுத்துப்பீங்கன்றது எனக்கு தெரியல, சாரிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து வாய்ஸ் நோட் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அதை பார்க்காதே படுத்துன்னு தூங்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் நோட்டை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தபோது, என்ன இந்த ஆள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்குது, அதுவும் நைட்டே வாய்ஸ் நோட் அனுப்பிச்சி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பார். நடந்த விஷயத்துக்கெல்லாம் சாரி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பின்ருப்பாங்க. கிளம்பின்ருக்கும்போது வந்து வெளியிலேருந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். உடனே வந்து சாரதா தான் போய் திறக்கிறதுக்கு போவாங்க. சரி அவங்க திறக்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் ரெடி ஆகிட போயிடுவாங்க. ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது, அம்மா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி கத்திக்கிட்டே வந்து கதவு திறக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விஜய் வந்து பலூன்ஸில் எல்லாருமே சாரின்னு எழுதி ஓட்டிட்டு உட்காண்ட்ருப்பார். உடனே இவங்க என்னாச்சுங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, இல்லை நான் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தேன், நீங்கள் எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லை, அதான் காலையில் சாரி கேட்டு போகலான்னு வந்தேன் நான். அதுக்கு இவ்வளோ காலையில் இங்கே வருவீங்களா, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா, ஏதோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, அதெல்லாம் போய் பண்ணவே மாட்டிங்களா, பார்க்கவே மாட்டிங்களா, எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து விஜய் மேலே கோவப்படுவாங்க. சாரதா வந்து ஏய் என்னடி பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு, அம்மா நீ சும்மா இருமா, நான் அவங்ககிட்ட பேசலை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க காவேரி வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க. உடனே விஜய் வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் சாரிக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை, அதனால தான் வந்து சாரி கேட்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது இவங்க காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன மனசில் என்ன சின்ன குழந்தை நினைப்பா உங்களுக்கு, இவ்வளோ காலையில் பலூன் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு உக்காந்துக்கிறீங்களே, உங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாதா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. உடனே காவேரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு மெச்சூரிட்டியே இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்தது நேற்று நடந்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி தெரியவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களை பார்த்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி விஜயை பார்த்து கேட்பாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா, இப்போ இதெல்லாம் பார்த்தாக்கா எனக்கு இன்னும் 2 அது அதிகமாக தான் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு உடனே விஜய் வந்து என்ன சொல்லுவானா, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, சாரி மட்டும்தாங்க கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க, நேற்று ஹர்ட் பண்ணது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது, நைட்டெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் நான் சாரி கேட்க வந்தேன் நான், மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து சொல்லுவார். நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது, இதே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க அவங்க. உடனே சாரதா வந்து என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நீ கம்முன்னு இருமா, நான் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், இந்த ஆள் இங்கே வீட்டுக்கு வரக்கூடாது, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன்னு நீ இன்னும் சொல்லலையா அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி ரொம்பவே கத்தி கோவப்படுவாங்க. உடனே விஜய் வந்து உங்கள் கோவம் எனக்கு புரியுது, நான் இங்கே வரவே கூடாதுன்னா நான் என்னங்க அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து கேட்குறாரு. உடனே காவேரி வந்து உங்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணாத மாதிரி தான் இருக்கும், ஒருத்தங்களை கிண்டல் பண்ணுறது, ஹர்ட் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ணுவீங்கன்றது தெரியும், உங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் வந்து புரியவே புரியாது, இதில் உங்களை தப்பு சொல்லி மட்டும் பிரயோஜனம் கிடையாது, இதில் என் மேலேயும் தப்பு இருக்குது, உங்கள் கதையெல்லாம் கேட்டு உங்கள் ஒய்ஃபு எங்களால் தான் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்ற உணர்ச்சியில் நாங்கள் இருக்கும்போது நான் வந்து உங்ககிட்ட பேசுனது தப்பு தான், உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி நீங்கள் உங்கள் பொண்ணை வச்சுக்கிட்டு தனியாக கஷ்டப்படுறீங்களே, அவங்களுக்கு பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு அம்மா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் பார்த்தீங்களா, அது என் தப்பு தான், நான் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நம்மளால் வந்து இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன், இப்போ அதெல்லாம் கிடையாது, ஆனால் உங்கள் பொண்ணை பார்க்கும்போது ஆரம்பத்தில் சிம்பத்தி இருந்தது, ஆனால் இப்போ அது சுத்தமாக எனக்கு கிடையவே கிடையாது. காவேரி உடனே வந்து உங்கள் ஒய்ஃப் இறந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமுமே கிடையாது, நியாயமாக பழி ஏற்றுக்க வேண்டியது வந்து அவங்க பசுபதியும் அவன் புள்ள ராகவும் தான், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து ரொம்பவே கோவப்பட்டு சொல்கிறாங்க விஜய்கிட்ட. நான் தான் தேவையில்லாமல் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நீங்களும் உங்கள் பொண்ணும் தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்களே, சரி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. உங்கள் ஒய்ஃப் இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியில் நான் இருந்தேன், நான் அதுலேருந்து முழுசாக மீண்டு வந்துட்டேன், இனி இந்த விஷயத்துக்காக நான் உங்கள் மேலே பரிதாபப்பட போகிறதும் கிடையாது, அக்கறைப்பட போகிறதும் கிடையாது,
குழந்தைக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் அவள் மேலே கொஞ்சம் பரிதாபப்பட்டேன். அவளுக்காக தான் நான் இப்போவும் பேசுகிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு மேட்ரிமோனியில் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து நான் தயார் பண்ணேன் நான். ஆனால் இப்போல்லாம் அதை யோசித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கே எரிச்சலாக இருக்குது. உங்ககிட்ட நான் பேசினது, பழகுனது, உங்கள் வீட்டுக்கு வர வச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் செஞ்சீங்க. இப்போ கூட சாரி கேட்குறதுக்கு இப்போ நான் பண்ணிட்டேன் தப்பு. இப்போவும் கட்டாயப்படுத்தி தான் வந்து என்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி சொல்லும்போது விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லைங்க மிஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். உங்களுக்கு யார் எப்படி போனால் என்ன, யார் எப்படி கஷ்டப்பட்டா உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தானே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜயை பார்த்து கேட்குறாங்க. யார் எப்படி போனாலும் உங்கள் சுயநலத்துக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க, பழகுறீங்க, பேசுகிறீங்க. தயவுசெய்து இந்த காரணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் என் வீட்டு பக்கம் வராதீங்க. தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. விஜயும் வந்து எதுவுமே பேசாத கம்முன்னு கிளம்பி போயிடுறாரு. இந்த பலூன்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா விஜய், அதெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அவர் முன்னாடி காரில் ஏறும்பொழுது அவர் மேலே வந்து எரிஞ்சிட்டு வந்துடுறாங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்த பலூன் நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடுறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து எப்படி காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க காவேரி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பின்னு இருப்பாங்க. இவங்க வந்து என்னத்துக்கு இப்படி எல்லாம் நீ அவர்கிட்ட பேசின அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்ல சொன்னேன். ஆனால் நீ சொல்லலை. இன்றைக்கி நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா கிட்ட வந்து காவேரி வந்து கோவமாக பேசுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, கார்த்திக் தான் வந்து காவேரிக்கு கால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன இந்த பையன் கால் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து அந்த காலை அட்டன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்னங்க ஸ்கூலுக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. இல்லை உங்கள் ரிலேஷனும் உங்கள் அம்மாவும் நடந்த விஷயத்த வந்து ஃபுல்லாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உங்கள் மேலே வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் சொன்னதுனால தான் வந்து எனக்கு உங்களை பிடிக்காமல் போச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஜஸ்ட் நல்லா ஃப்ரெண்டாக பேசலாமே நம்ம அப்படின்ற மாதிரி தான் வந்து கார்த்திக் வந்து இப்போ பேசிட்டு ஃபோனை வைப்பார். உடனே வந்து காவேரிக்கு வந்து கோவம் வந்து, அம்மா எங்கே இருக்கிற அம்மா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு போவாங்க. போன உடனே சாரதா, என்னடி இப்போ ஏன்டி கத்தின்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. ஏன்டி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீயும் அந்த ஆளும் சேர்ந்துக்கிட்டு அந்த கார்த்திக் அந்த பையன்கிட்ட பொண்ணு பார்க்க வர பையன்கிட்ட என்ன பேசுனீங்க, அவன் நடந்த விஷயத்த அத்தனையுமே என்கிட்ட சொல்லிட்டான் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இல்லடி நான் எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு, நீயும் அந்த ஆள் ஃபோன் பண்ணி பேசினதை வந்து அந்த பையன் என்கிட்ட எல்லாத்தையுமே கிளியராகவே சொல்லிட்டான். நீ ஏமா அப்படி பண்ணின்னு இருக்கிற, ஒரு பெத்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் தான் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீ வந்து கல்யாணமே பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறேன்னா, நீ என்னம்மா உண்மையிலே என்னை பெத்த அம்மாவா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க காவேரி கேட்பாங்க. என்னடி இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, பின்ன என்னம்மா நான் அந்த ஆளை பிடிக்கலன்றேன், ஆனால் அந்த ஆளுக்கிட்ட தான் பேசு பழகுன்ற, அவனுக்கு ரெண்டாம் தரமாக என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குற, அப்படியே நானாக போய் ஒரு பையனை பார்த்து பேசி பழகி வந்தாலும் அந்த கல்யாணத்தை வந்து தடுக்கிற, உண்மையிலே எனக்கு நீ அம்மாவான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சாரதா பார்த்து கேட்பாங்க. இவங்க சாரதா வந்து, என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு போயிடுமா, எனக்கு உன் மூஞ்சில் முழிக்கவே பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சாரதா பார்த்து வார்த்தையெல்லாம் விட்டுடுவாங்க. இவங்க சாரதா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாகவே உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க. இவங்க இதெல்லாம் பேசிட்டு உடனே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சாரதா வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சாரதா வந்து காவேரி இந்த அளவுக்கு பேசி வீட்டை விட்டு தயவுசெய்து போயிடும், மூஞ்சில் முழிக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தானே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து சாரதா வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து ஆளே இல்லைன்னு நினைப்பாங்க. அவங்க சரி கடைக்கு எங்கன்னா போயிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து அம்மான்னு கூப்பிட்டு பார்ப்பாங்க. டைம் ஆக ஆக ஒரு பயமாகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து காவேரி வந்து காலையில் பேசினது நம்ம ஒரு வார்த்தையை விட்டோன்றது தான் வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, இந்த இடத்துல வேறு யாரும் கிடையாது இல்லைங்களா, அதனால் உடனே வந்து விஜய்க்கு கால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். விஜய்க்கு கால் பண்ணி பேசும்போது, இந்த மாதிரி அம்மா வீட்டிலேருந்து காலையிலேருந்து இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பி, இன்னும் நான் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நாளைக்கான எபிசோடு வந்து முடிக்கிற மாதிரி முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.